வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாள் 26 ஆஃப் பல்கிங் சீரிஸ். அங்கே ஒரு நாட்டுக்காரனும் அடிச்சுட்டு செத்துட்டு இருக்கான். ஆனால் எனக்கு இருக்கிற பெரிய கவலை காலேஜ் போகணும். சரி, வேற வழி இல்லையான்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு நமக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றினே அப்படியே செடிக்கும் தண்ணி ஊற்றி முடிச்சு அப்புறம் எப்பயும் போல சேம் ரொட்டீன் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு பக்கவாரி காலேஜ் போய் காலங்காத்தாலே ஒருத்த உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தான். சரி, அவன் கூட நானும் ஒரு ஏர்பாட்ஸை வாங்கி படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே லஞ்ச் டைமில் இன்னொருத்தன் ஃபோனுக்கு ஷூட் ஒன்று இருக்கணும்னா சரி அவனுக்கும் அதெல்லாம் எடுத்து கொடுத்து காலேஜ்லேருந்து செத்துட்டேன். வந்த உடனே டிஷர்ட்டை மாட்டின்னு ஜிம்முக்கு புறப்பட்டேன். அப்புறம் தான் நான் வந்துச்சு கிரேடின் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஒரு டப்பாவில் கிரேடினை கொட்டி கலக்கி குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் வேலை போசிங் பண்ணது. இப்போ ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, பட் வெயிட்ல நோ டிஃபரன்ஸ் 53 தான் இருக்கு. அதனால ஒர்க் அவுட்ல கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டு டயட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷோல்டருக்கான ஒர்க் அவுட் தான் போட்டேன். போட்டு முடிக்கிறதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு. அப்படியே விட்டு கிளம்பிட்டு எப்பயும் போல ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு அப்படியே வர வேலை ஒரு அரிசி மூட்டையை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து சமைக்கலாம்னு சொல்லி அப்படியே ரூமுக்கு வந்து மீல்லாம் ப்ரிப் பண்ணி முடிச்சு சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. வாங்கலாமேன்னு சொல்லிட்டு கடைக்கு போனா புஷ்ஷா புல்லாம் தெரியாம தள்ளிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது கடையே மூடிட்டு இருக்கு. ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து தலையில தட்டி சிரிச்சினே கீழே வந்துட்டேன். அப்படியே வேகமாக கீழே வந்து தேவையான முட்டையெல்லாம் லோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் முட்டையை வாங்கிட்டு வரும்போது அந்த கடை என் கண்ணில் பட்டுச்சு. சரி, அப்படியே உள்ள போயிட்டு நமக்கு தேவையான மாதிரி என்ன தட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். எப்பயும் போல கிடைக்கல. சரி, சாப்பாடுக்கின்ற மாதிரி ஒரே கரண்டி மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து சீரியஸாகவே இந்த சீரிஸ் முடியத்துக்குள்ள நான் பிச்சைக்காரன் தான். ஏன்னா நல்ல கோயில் இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ரூமுக்கு வந்து எடிட்டிங் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மொட்டை மாடிக்கு 11 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணலாம் போனா அப்பதான் வந்து ஏதோ லூனார் மூணு ரெட் கலர் மூணு ஏதோ தெரியுமா, அதை பார்த்தேன். அதெல்லாம் எதுவும் ஒன்றும் தெரியல. ரெட் மூணு பார்க்குற அளவுக்கு டைம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமா இல்லை. கண்ணு சுருக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே விட்டா போதுன்னு வந்து படுத்து தூங்கிட்ட நண்பர்களே. அவ்வளோதான், பபாய். அப்புறம் நிலைத்தன்மையோட இருங்க.